ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏனி டெஸ்ட்டு 3யோட ஷெடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடி என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொல் அறிதல் இதில் என்னென்னா 7th நியூ புக்கு டேர்ம் 2ல் லெசன் 2வோட இதில் இருக்கும் வேர்ச்சொல் அறிதல், அதை படிச்சுக்கணும். அப்புறம் 11th நியூ சிறப்பு தமிழில் உள்ளது பேஜ் நம்பர் 153ல் இருக்கும். அப்புறம் 12th நியூ சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 183ல் இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம் வினையிலருந்து அந்த மாதிரி வகை அறிதல்லாம் 8th நியூ புக்கு லெசன் 2 and 3ல் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் 7th உள்ள இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டில் தான் படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் 2024 உள்ள தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் மேக்ஸில் சதவீதம் லாபம் மற்றும் நட்டம் இந்த டாபிக் படிக்கணும். வேறு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னா நவம்பர் மந்தில் உள்ள 2024 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும். சரியா, ஓகேவா? இதில் ஏற்கனவே 1 to 3 இப்போ 3ஓட வேர் டு ஸ்ட்ரீம் போட்டுட்டேன். இப்போ நான் கோயிலுக்கு இன்றைக்கி கிளம்பி போயிட்டு அது பிறகு நான் இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே நான் முடிஞ்ச அளவு நான் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே வந்துடும். அது வேறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடி என்ன வேணும்னு சொல்லி கைப்பட எழுதி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ 1 டைம் படிக்கிறதோட விடுதலை எக்ஸாம் வரை இதை படிக்க வைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுட்டோன்னா இன்றைக்கி இதை படித்து முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம்ல, இப்போ ஒரு 4 டெஸ்ட்டுக்கு பிறகு ரிவிஷன் இருந்துச்சுன்னா இந்த 4 டெஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு திரும்ப ஒருக்கா படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நோட்டில் எழுதி வச்சுட்டு நம்ம படித்ததை ரெட் கலர் பெண்ணை வச்சு டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.